ஐயா சீமா அவர்களே, ரொம்ப நன்றி. நீங்கள் இருக்கும் திறமைக்கு எங்கள் ஐயா தந்தை பெரியாரை நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப மன வருத்தம். அவர் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். அவரை போய் மேலே போய் துப்புன்னு ஆத்துப்படாம மூஞ்செல்லாம் இதாகிட்டேன். நீங்கள் உங்கள் திறமைக்கு நீங்கள் எங்கே இருக்க வேண்டிய ஆள். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவர் ஈவீர பெரியார்னு சாதாரணப்பட்ட ஆள்னு நினைக்கிறேன். அது திராவிட கலம்னு ஆக்குனார். நீ தமிழ் கலம்னு ஆக்கி காட்டிடுறீங்க பெரிய கில்லாடி. அவர் திராவிட கலம்னு ஆக்குனாருப்பா. அவர் செத்தும் முன்னால் எதுக்கு போகிற. அது ரஜினிகாந்த் சொன்னான். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இப்படி காட்டினான். அவன் வீட்டுக்கு போய்ட்டு வந்து நீ ஏசுத. அது என்ன அர்த்தத்தில் பேசுத. அது எவ்வளோ பெரிய ஆள். தந்தை பெரியாரை மாதிரி ஒருத்தன் பிறக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. ஐயா சீமா தெரியுதா. நீங்கள் வந்து மேடை வர உங்கள் பேச்சு போயிட்டு நான் வீட்டோடு நிற்கேன், மேடைக்கு வருவேன். எங்கள் ஐயா விஜய்கிட்ட வரும்போது வருவேன். விஜய் ஏன் சுமந்துட்டு அலையுதேன். அவர்கிட்ட இருக்க திறமை. அவர் வந்தார்னா நிறைய செய்வார். நீர் சாவது வரைக்கும் நீ முதலமைச்சர் ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா அரை மொட்டை அடிக்கணும். நீ அடிச்சிருவியா சொல்லு. நான் சாவதுக்குள்ளே அரை மொட்டை அடிக்கங்க. அதெல்லாம் சும்மா பெரியாரை பற்றி குறை சொன்னவன் எவனாலும் தான் அவன் நாக்கு அழிகிறோம். ஆமாம், அவன் வந்து எவன் துட்டுன்னு திங்கலை. தந்தை ஈவேரா பெரியார் இறைவனோட பிள்ளை. ஏன் சொல்லுதேன். அவனுக்கு மதமும் பிடிக்காது, இனமும் பிடிக்காது. நீ அப்படி சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துக்கு போகிற ஒவ்வொரு ஜாதிக்காரன் பேரை சொல்லுத. ஏன் அவன் பேரை சொல்லாமல் நீ பேச பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். அப்படி பெரியாரை மட்டும் நீ அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லி பார்ப்போம். அவன் பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்க முடியல. யார் மோதி பொண்டாட்டி சோறு கொடுத்தோம்னா அப்படி அடையுவான். அவனை பற்றி சொல்லுத. எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று சொல்லுங்கால் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கியா. இந்த ஒரு மரம் வந்து செடி ஆகும்போது 4 பேர் தங்கணும். நீ பட்டு போன மரமாக ஆக பார்க்கியா. நல்ல செடி வளர்ந்த செடியா. இனிமேல் ஆகட்டும் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா உன் நாக்கு தான் அழுவும். ஆமாம், சும்மா அந்த தொடையை தட்டி கொடுக்கவும். நீ ஒத்தையில் ஒரு டீ குடிக்க வர முடியுமா. ஒன்றியே தான் நான் அரை மொட்டை அடிங்க. ஒத்தையில் ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போக முடியாது. ஒரு பெரிய மனுஷன் அவனா யாருனாலும் ஒரு டீ கடைக்கு ஒத்தையில் டீ குடிக்க போக முடியாது. காரணம் அவன் பெரிய மனுஷன் ஆகிட்டான். அவனுக்கு டீ வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், அவனை பாதுகாக்க ஒரு ஆள் வண்டி இருக்குது. அதனால் மரியாதையாக நான் சொல்லுங்கால் பெரியார்ட்ட மட்டும் போகாது. பெரியார் வந்து தெய்வத்தின் தெய்வம், பெரிய தெய்வம், பேசும் தெய்வம். நான் அதுக்கு வேண்டி குறை சொல்ல. அவர் வந்து பேசும் தெய்வம்னு எப்படி சொன்னேன். அவருக்கு மதமும் பிடிக்காது, இனமும் பிடிக்காது. இதுதான் கடவுளுக்கும் பிடிக்காது. அதுதான் இறைவனை பிள்ளைன்னு சொன்னேன். இனியாட்ட அந்த பேச்சை விட்டுரு. தெரியுதா. ஒன்று சொல்லுங்க கேளு சீமா. சும்மா அந்த ஆளை தொட. நீ ஒரு டீ குடிக்க வந்துட்டு பார்ப்போம். நீ ஆம்பளை, நீ மீசை வச்சிருக்கலாம். என்னை மாதிரி தான் மீசை வச்சிருக்க. உனக்கு கருப்பு எனக்கு இல்லை. டீ கடைக்கு நான் ஒத்தியில் வந்துடுவேன், நீ வர முடியாது. நீ அவனை பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அதனால வேண்டாம், இனிமேல் அதை பற்றி பேசாத. பேசினா உனக்கு அழிவு கிட்ட வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமாம், எவனாலும் சரி தான். பெரியாரை எந்த பேர் குறை சொன்னாலும் சரி தான், அவனுக்கு நாக்க அழியிடும். அவ்வளோதான். பஸ் என்னண்ணா போட்டு விடு.